2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். पद्म भूषण श्री मिथुन चक्रवर्ती, कला फिल्म अभिनय। ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? அதாவது 2024 ஆண்டுக்கான பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. விருது அறிவிக்கப்பட்ட விருதாளர்களுக்கு இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வில் இந்த விருதுகளை வழங்கி வருகின்றார். குறிப்பாக பாரத் ரத்னா விருதுக்கு அடுத்தபடியாக மிக உயரிய விருதாக கருதப்படுகின்ற விருது பத்ம விபூஷன் விருது. இந்த பத்ம விபூஷன் விருது என்பது இந்த ஆண்டு நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், அதே போல சமூக சேவகர் பிந்தேஸ்வர் பதக், புகழ்பெற்ற நடிகை வைஜெயந்தி மாலா, தெலுங்கு திரைப்படங்களுடைய ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற சிரஞ்சீவி, குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலருக்கு பத்ம விபூஷன் மற்றும் பத்மபூஷன் விருது ஆகியவை அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் பத்மா சுப்பிரமணியன், அதே போல குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோருக்கு தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விபூஷன் மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறார். அதே போல சிறந்த பாடகியாக அறியப்பட்ட உஷா உதுப், அவர் தமிழ், அதே போல கன்னடம், ஹிந்தி, பெங்காலி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அறியப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடகியாக இருப்பவர் உஷா உதுப், அவருக்கு பத்ம பூஷன் விருது என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விருதுகளையும் குடியரசுத் தலைவர் தற்போது வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக அடுத்தடுத்து இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கும் கூட பத்மஸ்ரீ விருது என்பது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் அவர்களின் சார்பில் யாரேனும் வருகிறார்களா என்பது தெரியவில்லை. இன்னும் பத்மஸ்ரீ விருது என்பது கொடுக்கப்படவில்லை. அது கொடுக்கப்பட்ட பிறகுதான் விஜயகாந்த் சார்பில் இந்த ஆண்டு அது யாரேனும் விருதுகளை பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பது தெரிய வரும். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். श्री गुलाम नबी दार, कला काष्ठ नकाशी। श्री चित्तरंजन देव वर्मा, अध्यात्म। ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நேயர்களே.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.